திருவையாறு, திருவாரூர், தஞ்சாவூரோட ஃபேமஸான ஒரு ரெசிபி இந்த அசோக் அல்வா. எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு, ஒரு கப் பாசிப்பருப்பு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு நெய் சேர்த்து முந்திரி பாதாமை நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு, அதே நெய்யிலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது இதில் அரைச்சி எடுத்த பாசிப்பருப்பு மிக்ஸ்சரையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதிலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவு பாசிப்பருப்புக்கு 1லேருந்து 1 1/4 கப் அளவு வரைக்கும் நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஃபுட் கலர், கொஞ்சம் ஏலக்காய் தூள், கொஞ்சமாக உப்பு, இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி திக்கானதுக்கப்புறமா முந்திரி பாதாம்லாம் சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த அசோக் அல்வா. திருவாரூர், தஞ்சாவூர், திருவையாறுலலாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.